மீனவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ராமநாதபுரம் மக்களவை தொகுதியின் பாஜக வேட்பாளர் நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியோட பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கா. அவருடைய சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதியில் எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக பிரகாசமாக இருக்கிறது. கூட்டணி கட்சிகளோட அந்த கோஆர்டினேஷன், நீங்கள் ஏடிஎம்கேல இருந்திருக்கீங்க, அவங்களோட தற்போது கூட்டணியில் இருக்கீங்க, அவங்களோட கோஆர்டினேஷன் எப்படி இருக்கு? எந்த மாதிரிலாம் பணி செய்கிறாங்க? ஏடிஎம்கே கட்சி 100க்கு 100 எல்லாருமே எங்களோட சேர்ந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி கூட மத்திய மந்திரி ஃபீஸ் கோயில் வந்தாங்க. இதில் அறந்தாங்கி தொகுதியில் விஜயபாஸ்கர் மாவட்ட செயலராக இருக்கிறாங்க. இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் திரு மணிகண்டன் அவர்கள் மாவட்ட செயலராக இருக்கிறாங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் திருச்சுழி தொகுதியில் காரியாப்பட்டியில் செயல்வீரர்கள் கூட்டம் நடந்துச்சு. அங்கே மாண்புமிகு ராஜேந்திர பாலாஜி மாவட்ட செயலராக இருந்திருக்காங்க. எல்லாரும் சிறப்பான முறையில் அவர்களாகவே ஏற்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சியோடு, தோழமை கட்சி கூட்டணியோடு, ஜான் பாண்டியன் கட்சி, புதிய தமிழர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, நமது சமத்துவ மக்கள் கட்சி, இன்னும் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா கட்சிகளும் சேர்ந்து மிகவும் அற்புதமான முறையில் இதையும் தாண்டி கூட்டணியும் தாண்டி மக்களும் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆதரவான ஒரு சூழ்நிலை இந்த ராமநாதபுரம் தொகுதியிலே நிலவி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீண்டகால பிரச்சனை அப்படின்றது ராமநாதபுரத்தில் அந்த மீனவர்கள் பிரச்சனை. அந்த மீனவர்கள் பிரச்சனை எந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் தேர்தலில் வாக்கு கேட்டு போகிறப்ப வாக்குறுதி கொடுக்குறப்ப அந்த மீனவர்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்க? இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான திட்டம் எதுவும் உங்கள்கிட்ட இருக்கா? மீனவர்கள் பிரச்சனையை பொறுத்த மட்டிலும் இலங்கை மிக அருகிலே இருக்கிறது. ஆக போகும்போது உடனடியாக பிடித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். சில பேருக்கு தண்டனையும் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு கிட்டத்தட்ட 1900 பேர்களுக்கு மேலாக விடுதலை செய்திருக்கிறார்கள். தூக்கு தண்டனை போனவர்களை கூட மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக இப்படியாக நிறைய நமது பாரதிய அரசாங்கம் வந்த பிறகு அரசாங்கம் உறுதியான அரசாங்கம் இருந்தால் அண்டை நாடுகள் நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை தரும். ஆக இந்த அரசாங்கம் வருகின்ற அரசாங்கம் 300 தொகுதிக்கு மேலாக ஒரு உறுதியான அரசாங்கமாக வரும். நானும் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக மீனவ மக்களுக்கு சாதகமாக இருந்து அவர்கள் அருகிலே இருந்து அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கு நிச்சயமாக நான் உதவி செய்வேன்.